வெல்கம் பேக் டு சஹா டி கோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அதிமுக உடைப்பு, அதற்கு காரணம் திமுகக்கு ஆதரவான நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு. அதுக்கு பிஜேபியும் ஆதரவு தெரிவிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. உண்மையிலேயே அங்க நடந்தது என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அப்படி திமுக அதிமுக கட்சி ஆதரவோட ஆட்சி அமைச்சிருந்தா திருமாவளவன் முதலமைச்சரா போடலான்னு சொல்லிட்டு திமுக தரப்புல சொன்னதாகவும், இது எதுவுமே அதிகாரப்பூர்வமா வெளியில வரல. சொல்றாங்க இந்த கட்சி தான் அந்த கட்சி அந்த கட்சி மாத்தி மாத்தி சொல்றாங்களே தவிர இதுல உண்மை என்னன்னு தெரியல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறல. அவர் நான் தான் முதலமைச்சரா இருக்கணும், நீங்க எல்லாம் அமைச்சரா இருங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறதுல அதிமுகவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க இத்தனை காலமா திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணோம், அதனால திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே தான். உங்களை ஊழல் சக்தி அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லி விஜய் சொன்னாரு. அவருக்கு போய் ஆதரவு அளிக்கிறது என்ன விதத்துல நியாயம்? இப்போ உங்களுக்கு ஓகே, உங்களை எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க கூட சேர்ந்து உங்களால பயணிக்க முடியலன்னா அப்ப விஜய் மட்டும் என்ன அவங்களோட உறவாடி தான் அரசியல் பண்ணாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு காதல பூசுத்துற மாதிரி ஒரு இதா இருக்குது. அதுக்கு பிஜேபியும் ஆதரவு தெரிவிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியில இருக்கிறது ஒரே ஒரு சீட்டு. அவங்க ஆதரவு தெரிவிச்சா என்ன, தெரிவிக்கலன்னா இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சொல்லியிருக்கலாம். அதாவது என்னன்னா, விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு எல்லாரும் அதிமுக தரப்புல ஒட்டு மொத்தமா ஆதரவு தெரிவிச்சிருந்திருக்கலாம். அதற்கு மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பச்சை கொடி வராம இருந்திருக்கலாம். ஏன்னா விஜய்க்கு ஆல்ரெடி காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிற இடத்துக்கு நம்ம கூட்டணியில இருந்த என்டிஏ கூட்டணியில இருந்த ஏடிஎம்கே போய் ஆதரவு தெரிவிக்கணுமா கூடாது அப்படின்ற மாதிரி மேல இருந்து அவங்களுக்கு தகவல் வந்திருந்திருக்கலாம். அதனால எடப்பாடி அதுக்கு பிரேக் அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா இருக்கிற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்குமே டிவிகே கூட போகணுன்ற ஆசைதான். டிஎம்கேவை சொல்றது ஒரு எல்லாம் உப்பு சப்புக்கு இல்லாத ஒரு காரணம் தான் இருந்திருக்கலாம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காம இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க சுயநலத்துக்காக கட்சியை உடைச்சிட்டு, அதிமுக உடனே ஒன்றும் புதுசு இல்லை, இதுதான் பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்ன நிலைமை ஆகும் ஒரு கட்சிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இப்ப இவங்க 30 பேர் போயிருக்காங்க. இந்த 30 பேருமே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிட்டாலும் அடுத்து நின்று ஜெயிச்சு தாவேக்கா எம்எல்ஏக்களா மாறிடுவாங்க. அப்படி பார்க்க போனா அதிமுகவுக்கு யாருமே இல்லை. இவங்க சொல்ற காரணம்லாம் என்ன சொல்றாங்க? இப்ப புதுசா தினகரனை ஒண்ணு சேர்க்கணும், சசிகலாவை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அந்த உடைப்பை நியாயப்படுத்துறதுலதான் இருக்காங்களே தவிர அதை ஒண்ணு சேர்க்கணுன்ற முயற்சியில இல்லை. எது எப்படினாலும் இவங்க போயிட்டாங்க. 30 பேரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இந்த 30 பேருடைய நிலைமை என்ன ஆக போகுது? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு? இந்த போன 30 பேர்ல 30 பேர் தான் பிஜேபியோட அணியா, இல்ல எடப்பாடி குரூப் தான் பிஜேபியோட அணியா? இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது விஜய வச்சு பிஜேபி பண்ண ஒரு அஜெண்டாவா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் மேலும் மேலும் நாளுக்கு நாள் நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 3 மாசம் போனுச்சு அப்படின்னாக்கா இது யாருடைய அஜெண்டா, என்ன மாதிரியான அரசியல் அப்படின்றத மக்கள் உணர்ந்துருவாங்க. உங்களோட சேர்ந்து நானும் அதை பொறுத்திருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டி கோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்நாடு.